நீங்கள் ஜெபிக்கும் போது ஆராதிக்கும் போது நீங்கள் ரொம்ப சேர்க்க வேண்டியது என்ன அப்படின்னா, என் ஆண்டவர் எவ்வளோ பெரியவர்ன்றதை நீங்கள் என்ன பண்ணணும்னா உங்கள் வாயினால் அறிக்கை செய்யணும். நீங்கள் பாருங்க, ஆண்டவரை உயர்த்த உயர்த்த உங்கள் வாழ்க்கையில் உயர்வு வருதா இல்லையான்னு நீங்கள் பாருங்க. அதைத்தான் யோவான் ஸ்நானன் சொல்லும்போது சொல்கிறார், அவர் பெருகவும் நான் சிறுகவும், அவருடைய பாதரட்சியின் வாரை ஆகிலும் அவிழ்ப்பதற்கு நான் பாத்திரன் அல்ல. எப்படி புகழ்றாரு பாருங்க, எப்படி புகழ்றாரு, ஆண்டவரை துதிக்கிறார். ஏன்னா அவர் புகழப்படத்தக்கவர், அவர் ஆராதிக்கப்படத்தக்கவர், அவர் போற்றப்படத்தக்கவர், இந்த உலகத்திலேயே புகழப்படத்தக்கவர், ஆராதிக்கப்படத்தக்கவர் உண்டானால் அது ஒரே ஒருவர், நீங்களும் நானும் ஆராதிக்கிற கர்த்தரை தவிர வேற யாரும் இல்லை. அவர்தான் புகழப்படத்தக்கவர். ஆமென். நான் நம்புறேன், எவ்வளோ பெரிய பிரச்சனையும் அவரை உயர்த்த 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 அது சமபூமியாய் மாற்றப்படும். ஆமென். எரிகோ கோட்டை இஸ்ரவேல் ஜனங்களுக்கு முன்பாக மிக பிரம்மாண்டமா இருந்துச்சு. அதான் 3 வருஷம் அங்கே இருக்கிற அந்த லட்சக்கணக்கான பேர் 3 வருஷம் அவங்க கையில் ஒரு ஆயுதத்தை கொடுத்து அதை உடைக்க பண்ணினா கூட 3 இயர்ஸ்ல அத்தனை லட்சம் பேராலையும் அதை உடைக்க முடியாதாமா. ஆனா வேதம் சொல்லுகிறது 7 நாட்கள் ஆண்டவரை துதிச்சு பாடிட்டே இருக்கும்போது எந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டுமே இல்லாம ஆண்டவர் அந்த எரிகோ கோட்டையை கர்த்தர் சமபூமியாய் மாற்றினார். ஹல்லேலூயா. ஆமென். சில பிரச்சனைகளை மேற்கொள்றதற்கு நம்ம கையில ஆயுதங்கள் இருக்கணும்னு அவசியம் கிடையாது. ஆயுதங்கள் இருக்கணும்னு அவசியம் கிடையாது. நம்முடைய தேவன் ஆயுதத்தை வைத்து யுத்தம் பண்ணுகிறவர் அல்ல. நம்முடைய தேவன் ஆயுதமே இல்லாமல் யுத்தம் பண்ணுகிறதற்கு கூட கர்த்தர் வல்லவரா இருக்கிறார். ஃபர்ஸ்ட் டைம்ல சிம்சோன் சிங்கத்தை சந்திக்கும் போது வேதம் சொல்லுது, அவனுடைய கையிலே ஆயுதம் இல்லாதிருந்தும், அவனுடைய கையிலே ஆயுதம் இல்லாதிருந்தும் ஒரு ஆட்டுக்குட்டியை கிழிக்கிறது போல என்ன பண்ணனா அப்படின்னா அந்த சிங்கத்தை கிழிச்சு போட்டான்னு வேதம் சொல்லுது. நான் நம்புறேன், எவ்வளவு பெரிய சிங்கமான பிரச்சனையா இருந்தாலும் உங்க கையில அதற்கு எதிர்த்து போகிறதுக்கு ஒண்ணுமே இல்லைன்னா கூட இருக்கிற இந்த பலத்தோட போ, மீதியானியரை உன் கையிலே ஒப்பு கொடுப்பேன் என்று சொன்ன தெய்வம் உங்களை எதுவுமே இல்லாம அதை ஜெயிக்க பண்ணுகிறதற்கு கர்த்தர் வல்லவரா இருக்கிறார். ஹல்லேலூயா. நான் இதை ஜெயிக்கிறதுக்கு எனக்கு யாராவது இருந்தா நல்லா இருக்குமே, இந்த மாதிரி இருந்தா நல்லா இருக்குமே. ஒண்ணுமே இல்லை, ஒண்ணுமே இல்லை. உங்களை விட பெரிய ஆளு இல்லைன்னு ஆண்டவர் சொல்றாரு. ஆமென். அந்த இடத்துல ஜெபிக்கிற தேவனுடைய பிள்ளையாகிய நீங்க போய் நின்னா போதும். ஆண்டவரோட நடக்கிற பிள்ளை நீங்க போய் நின்னா போதும். அந்த பிரச்சனையை சாதாரணமாய் மாற்றுகிறதற்கு கர்த்தர் வல்லமை உள்ள தேவனாய் இருக்கிறார். ஆமென். விசுவாசிக்கிறீங்களா? எத்தனை பேர் நம்புறீங்க? எத்தனை பேர் நம்புறீங்க? ஆமென். என்னை கொண்டே கர்த்தர் செய்வார். என்னிடத்திலே இருக்கிறதை கொண்டல்ல, என்னை கொண்டு கர்த்தர் செய்வார். அவருக்கு சாதாரணமான கச்சாடி போதும், வெறும் தண்ணீர் போதும், கொஞ்சம் எண்ணெய் இருக்கிற ஒரு கலயம் போதும், கொஞ்சம் மாவு இருக்கிற ஒரு கலயம் போதும், பஞ்சகாலம் முழுவதும் போஷிக்கிறதற்கு கர்த்தர் வல்லவராய் இருக்கிறார். அற்பமாக எண்ணப்பட்ட நம்மை கொண்டு ஆச்சரியமான காரியத்தை செய்கிறதற்கு கர்த்தர் வல்லவராய் இருக்கிறார். ஆனா நம்முடைய வாழ்க்கையில ஒன்றை எப்பவும் கடைபிடிக்கணும். என்னன்னா ஆண்டவரை உயர்த்திட்டே இருக்கணும். கர்த்தர் பெரியவர், கர்த்தர் உயர்ந்தவர், கர்த்தர் மகிமை உள்ளவர். மனசார ஆண்டவரை கர்த்தருடைய பிள்ளைகளை என்ன பண்ணணும்னா மனசார நீங்க புகழணும். நீங்க அவர் ஸ்தோத்தரிக்கப்படத்தக்கவர். சங்கீதக்காரனாகிய தாவீது நிறைய சங்கீதத்துல அவர் என்ன எழுதுறார் அப்படின்னா, ஆண்டவர் எவ்வளோ பெரியவர், அவர் பூமி அனைத்திற்கும் ராஜா, கர்த்துடனே அவரை பாடுவேன். அப்போ நீங்க இந்த சீக்கிரட்டை நீங்க கத்துக்குங்க. நீங்க ஜெபிக்கும் போது ஆராதிக்கும் போது நீங்க ரொம்ப சேர்க்க வேண்டியது என்ன அப்படின்னா, என் ஆண்டவர் எவ்வளவு பெரியவர்ன்றதை நீங்க என்ன பண்ணணும்னா உங்க வாயினால அறிக்கை செய்யணும். நீங்க பாருங்க, ஆண்டவரை உயர்த்த உயர்த்த உங்க வாழ்க்கையில உயர்வு வருதா இல்லையான்னு நீங்க பாருங்க. அதைத்தான் யோவான் ஸ்நானன் சொல்லும்போது சொல்கிறார், அவர் பெருகவும் நான் சிறுகவும், அவருடைய பாதரட்சியின் வாரை ஆகிலும் அவிழ்ப்பதற்கு நான் பாத்திரன் அல்ல. எப்படி புகழ்றாரு பாருங்க, எப்படி புகழ்றாரு, ஆண்டவரை துதிக்கிறார். ஏன்னா அவர் புகழப்படத்தக்கவர், அவர் ஆராதிக்கப்படத்தக்கவர், அவர் போற்றப்படத்தக்கவர், இந்த உலகத்திலேயே புகழப்படத்தக்கவர்,
ஆராதிக்கப்படத்தக்கவர் உண்டானால் அது ஒரே ஒருவர். நீங்களும் நானும் ஆராதிக்கிற கர்த்தரை தவிர வேற யாரும் இல்லை. அவர்தான் புகழப்படத்தக்கவர். ஆமேன். சேர்ந்து இன்னொரு பாடலை கூட பாடி கர்த்தரை மகிமைப்படுத்த போகிறோம். என் கேடகம் நீரே, மகிமையும் நீரே, தலை நிமிர செய்பவர் நீரே. தகப்பனே, என் தந்தையே, என் தலையை நிமிர செய்பவர் நீரே. ஒரு விசுவாசத்தோட பாடி இந்த பாட்டு பாடும்போதே நான் நம்புறேன், எந்தெந்த இடத்துல நமக்கு தலை குனிந்திருக்கிறதோ அங்கெல்லாம் ஆண்டவர் நம்முடைய தலையை கர்த்தர் நிமிர பண்ணணும். ஆமேன். சொல்லுங்க பார்க்கலாம். கரங்களை தட்டி சேர்ந்து பாடி கர்த்தரை மகிமைப்படுத்த போகிறோம். ஆமேன். எதிரிகள் எவ்வளவாய் பெருகினாலும் தகப்பனே, தந்தையே, தலை நிமிர செய்பவர் நீரே. தகப்பனே, தந்தையே, தலை நிமிர செய்பவர் நீரே. கேடகம் நீரே, மகிமையும் நீரே, தலை நிமிர செய்பவர் நீரே. மகிமையும் நீரே, தலை நிமிர செய்பவர் நீரே. தலை நிமிர செய்பவர் நீரே. தலை நிமிர செய்பவர் சொல்லு. கேடகம் நீரே, மகிமையும் நீரே, தலை நிமிர. கேடகம் நீரே, மகிமையும் நீரே, தலை நிமிர செய்பவர் நீரே. தலை நிமிர செய்பவர் நீரே. தலை நிமிர செய்பவர் நீரே. எதிரிகள் எவ்வளவாய் பெருகிவிட்டன, எதிர்த்திடுவோர் எத்தனையோ மிகுந்து விட்டன. எதிரிகள் எதிர்த்திடுவோர் எத்தனையோ மிகுந்து விட்டன. ஆனாலும் சோர்ந்து போவதில்லை, தளர்ந்து விடுவதில்லை. சோர்ந்து போவதில்லை, தளர்ந்து விடுவதில்லை. தகப்பன் தாங்குகிறீ, என்னை தள்ளாட விட மாட்டே. பாடுவோம். என்னை தள்ளாட விட மாட்டே. இப்ப சொல்லு. கேடகம் நீரே, மகிமையும் நீரே, தலை நிமிர செய்பவர் நீரே. கேடகம் நீரே, மகிமையும் நீரே, தலை நிமிர செய்பவர் நீரே. தலை நிமிர செய்பவர் நீரே. நிமிர செய்பவர் நீரே. சொல்லு. படுத்துறங்கி மகிழுடனே விழித்திடுவே, ஏனெனில் கர்த்தர் என்னை ஆதரிக்கிறீர். படுத்துறங்கி மகிழுடனே விழித்திடுவே, ஏனெனில் கர்த்தர் என்னை ஆதரிக்கிறீர். அச்சமில்லையே, வெற்றி தரும் கர்த்தர் என்னோடு, தோல்வி என்றும் எனக்கு இல்லையே. வெற்றி தரும் கர்த்தர் என்னோடு. ஹல்லேலூயா. கைகளும் மேல தட்டி. கேடகம் நீரே, மகிமையும் நீரே, தலை நிமிர செய்பவர் நீரே. மகிமையும் நீரே, தலை நிமிர செய்பவர் நீரே. தலை நிமிர செய்பவர் நீரே. தலை நிமிர செய்பவர் நீரே. கூடாதது ஒன்றுமில்லையே, கூடாதது ஒன்றுமில்லையே, கூடாதது ஒன்றுமில்லையே, கூடாதது ஒன்றுமில்லையே. என் தேவனால் கூடாதது, கூடாதது ஒன்றுமில்லையே. விசுவாசத்தோடு பாடுங்க.
கூடாதது ஒன்றுமில்லையே. ஒரே ஒரு வார்த்தை சொன்னாரே, வேலைக்காரன் சொந்தமானானே. ஒரே ஒரு வேலைக்காரன் சொந்தமானானே. சுத்தமாகு என்று சொன்னாரே, குஷ்டரோகி சொந்தமானானே. சுத்தமாகு என்று சொன்னாரே, குஷ்டரோகி சொந்தமானானே. கூடாதது ஒன்றுமில்லையே, கூடாதது ஒன்றுமில்லையே. அப்பா அப்பா உங்களால கூட என் தேவனால் கூடாதது கூடாதது ஒன்றுமில்லையே. என் தேவனால் கூடாதது கூடாதது ஒன்றுமில்லையே. ஹல்லேலூயா. என் தேவனால் கூடாதது ஒன்றுமே இல்லை. ஆமென். எல்லாரும் அப்படியே எழும்பி நிற்கலாமா? கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவராய் நமக்கு இருந்தார். அவர் ஆச்சரியமானவராய் இருந்தார். நம்முடைய இருதயம் துதியினால் நிரம்பட்டும். நம்முடைய வாயின் வார்த்தைகள் கர்த்தரை கனப்படுத்தட்டும். நம்முடைய முழு சரீரத்தோட கர்த்தரை ஆராதிக்கிற ஒரு பாக்கியம், மனசார ஆண்டவர் செய்த நன்மையை நினைச்சு, எத்தனையோ பேரை காட்டிலும் நீங்க என்ன ரொம்ப நன்றாய் வைத்திருக்கிறீரப்பா, என்ன நீங்க நல்லா வச்சிருக்கிறீங்க ஆண்டவரை. ஆமா, ஆண்டவருடைய பிள்ளைய ஆண்டவர் நம்மளை ரொம்ப நல்லா வச்சிருக்கிறாரு. உங்களை கர்த்தர் நல்லா தான் வச்சிருக்கிறாரு. எத்தனையோ பேருடைய வாழ்க்கையை ஒப்பிட்டு பார்க்கும்போது ஆண்டவர் நம்மை தீமையாய் அல்ல, கர்த்தர் நம்மளை ரொம்ப நல்லா ஆண்டவர் வச்சிருக்கிறார். கிருபையா ஆண்டவர் வச்சிருக்கிறார். எல்லாருடைய கரங்களையும் உயர்த்தி ஏசப்பா பார்த்து நீ நல்லவர் ஆண்டவரேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். முழு இருதயத்தோடு கூட நீ நல்லவர் ஆண்டவரே, நீ நல்லவர் ஆண்டவரே, நீ நல்லவர் ஆண்டவரே, நீங்க நல்லவரப்பா, நீ நல்லவரப்பா, நீ நல்லவரப்பா சொல்ல சொல்ல அந்த மகிமை நம்மை சூழ்ந்து கொள்ளட்டும். நீ நல்லவர் ஆண்டவரே, நீ நல்லவர் ஆண்டவரே, நீ நல்லவர், நீ நல்லவர், நீ நல்லவர். ஆம் கர்த்தர். ஆமென். இன்றைக்கு காலையில ஒரு 3 மணிக்கு ஆண்டவர் என்னை தட்டி எழுப்பி என்னுடைய இருதயத்துல ஒரு வார்த்தை எனக்கு வந்துருச்சு. என்ன வார்த்தை அப்படின்னு சொன்னா, நீ தனிமை இல்ல, நீ தனிமை இல்ல, நீ தனிமை இல்ல. கர்த்தராகிய ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார், நீ தனிமை இல்ல. கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார், நான் உன்னோடு கூட இருக்கிறேன். கர்த்தர் உங்க கூட இருக்கிறார். ஆமென். யாருக்காக ஆண்டவர் இந்த வார்த்தை சொல்றாருன்னு தெரியல, ஆனா எனக்கு ஆணித்தரமா தெரியும். சிலரை ஆண்டவர் பலப்படுத்துறாரு. மகளே மகனே, அக்கினி சூளையில 3 பேரை போட்டாங்க, அது மட்டும்தான் அவங்களுக்கு தெரியும். சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோவுக்கு நாங்க 3 பேர் தான் இருக்கிறோம்னு தெரியும். ஆனா அவர்களுக்கு தெரியாத ஒரு நபர் அந்த அக்கினி ஜுவாலைக்குள்ளே அசைவாடினார். அவர் அவர்களை பாதுகாத்தார். ஆமென், ஆமென். உங்களுக்கு தெரியாத ஒருவர் உங்க பிரச்சனையில உங்க கூட கடந்து வருகிறார். உங்களுக்கு தெரியாத ஒருவர் இந்த வனாந்தர பாதையில உங்க கூட கடந்து வருகிறார். கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். யார் சொன்னா? யார் சொன்னா நீ தனிமைன்னு? யார் சொன்னா? இல்ல, நீ தனிமை இல்ல, நான் உன் கூட இருக்கிறேன். உன் வேலை ஸ்தலத்துல 1000 பேர் உன்னை சுற்றி இருந்தாலும் கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார், நான் உன்னோடு கூட இருக்கிறேன். நம்புறவங்க கைகளை மேல உயர்த்தி, என் ஓட்டத்தில் நான் தனிமை இல்லை, துணையாளர் என்னை வெறுக்கவில்லை. சொல்லும் எல்லாரும், என் ஓட்டத்தில் நான் தனிமை இல்லை, நேசித்தவர் என்னை வெறுக்கவில்லை, தகப்பன் வீட்டில் கொண்டு சேர்த்திடுவார், தகப்பன் வீட்டில்
கொண்டு சேர்த்திடுவார். நம்புவேன் இறுதி வரை, நம்புவேன் இறுதி வரை, சத்தமா நம்புவேன் இறுதி வரை, நம்புவேன் இறுதி வரை. அப்பா பார்த்து சொல்லுங்க, யாக்கோபின் தேவன் என் தேவன், எனக்கென்றும் துணையாவாரே. சிஸ்டர், அவர் என்னாலும் நடத்துவார், நடத்துவார். சொல்லு, யாக்கோபின் தேவன், யாக்கோபின் தேவன் என் தேவன், எனக்கென்றும் துணையாவரே. ஐயரே என்னாலும் நடத்துவாரே. சொல்லு, ஏதுமில்லை ஏதுமில்லை என்ற கவலை இல்லை, துணையாளர் என்னை விட்டு விலகவில்லை. ஏதும் இல்லை என்ற கவலை இல்லை, துணையாளர் என்னை விட்டு விலக சொன்னதை செய்திடும் தகப்பனவர். எஸ், சத்தமா சத்தமா தகப்பனவர். நம்புவேன் இறுதி வரை, நம்புவேன் இறுதி வரை. இன்னும் கொஞ்சம் சத்தமாய் சொல்லுவோம், நம்புவேன். எஸ், ஆமென். நம்புவேன் இறுதி வரை. யாக்கோபின் தேவன், யாக்கோபின் தேவன் என் தேவன், எனக்கென்றும் துணையாவரே. என்னாலும் நடத்துவாரே. யாக்கோபின் தேவன். ஹல்லேலூயா. நன்றி அப்பா. கைகள் எல்லாரும் உயர்த்தி ஆராதனை, ஆராதனை, இயேசுவே ஆராதனைக்குரிய தெய்வம், மகிமையினால் நிறைந்த தெய்வம், விடுதலை உண்டாகிறது. இயேசு ராஜனுக்கே ஆவியான அன்பரே. எஸ், இதுவரையிலையும் என் சரீரத்துல எவ்வளோ செஞ்ச, ஆனா இன்னைக்கு என் சரீரத்தை ஒப்பு கொடுக்கிறப்பா. உமக்குகந்த தூய பலியா இந்த உடலை ஒப்பு கொடுத்தே. உமக்குகந்த இயேசுவா, இயேசுவா ஒப்பு கொடுத்தே. சொல்லுங்க எல்லாரும், ஆட்கொண்டு நடத்தும் அபிஷேகத்தால். ஓ ஹல்லேலூயா. நன்றி அப்பா, நன்றி அப்பா. அபிஷேகத்தால். ஆமென். மொத்த ஜனங்கள் கையை உயர்த்தி
ஏசப்பாட்ட பேசுறவங்க அப்படியே பேசிட்டே அன்பரேசுராஜனுக்கே நீ நல்லவர் நல்லவர் தேவன். என் தேவைகள் அறிந்து விண்வாசல்களை திறந்து எல்லாம் நிறைவாய் எனக்கு தந்த எந்த இயேசு நல்லவரே. சத்தமா சொல்லுங்க பிரதர். எஸ், எனக்கு ஒன்னொன்னா பார்த்து பார்த்து செஞ்சது நீங்க தானே ஆண்டவர். எனக்கு ஒன்னொன்னா பார்த்து பார்த்து செஞ்சது நீங்க தானே அப்பா. நிறைவா எனக்கு தந்த இந்த இயேசு நல்லவர். கரங்களை அசைத்து ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அக்கினி உம்மால் அனுப்பப்படுகிற ஒரு மகிமை இப்பொழுது அந்த பிரசன்னம், மலைகள் பர்வதங்கள் மெழுகு போல உருகி போகிற அந்த பிரசன்னம் இப்பவே ஒவ்வொருவருமே சொல்லுவோம் சேர்ந்து ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ரத்தன் ரத்தன் டிப்கார தோனா மலலா ஏகா ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. கர்த்தராகிய ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார், நான் உனக்கு ஒவ்வொன்றையும் பார்த்து 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 செய்வேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். நம்புறவங்க கரங்களை தட்டி ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அம்மா பார்த்து செய்ததை விட, அப்பா பார்த்து செய்ததை விட, நீங்களா பார்த்து எடுத்துக்கிட்டதை விட கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார், நான் செய்வேன். கர்த்தர் செய்வார். கர்த்தர் பார்த்து பார்த்து செய்வார். விசாரித்து விசாரித்து ஆண்டவர் செய்வார். உங்களுக்கு கொடுத்து கொடுத்து ஆண்டவர் செய்வார். ஹல்லேலூயா ஆமென். யார் ஒருவேளை செஞ்சதும் அப்பா பார்த்து செஞ்சது, அம்மா பார்த்து செஞ்சது ஒரு திருப்தியே இல்லாம, அது ரொம்ப கஷ்டத்துல, அது ஒரு சரியான ஒரு பூர்த்தியே இல்லாம, ஆனா கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். தாவீதுக்கு ஆண்டவர் பார்த்து பார்த்து செய்தார். பார்த்து பார்த்து கர்த்தர் செய்தார். எந்த நேரத்துல கோலியாத்துக்கு முன்னாடி நிறுத்த முடியுமோ அதை பார்த்து பார்த்து ஏசப்பா செய்தார். திடீர்னு ஆண்டவர் அங்கே இருந்து கீழே கொண்டு வந்தார். ஆண்டவரே இல்ல, நான் உனக்கு நேர்த்தியா தான் கர்த்தர் செய்றேன். திடீர்னு ஆண்டவர் சிங்க கெபிக்குள்ள ஆண்டவர் கொண்டு போனார். கர்த்தர் சொல்றார், நேர்த்தியா தான் நான் செய்றேன், நேர்த்தியா தான் நான் செய்றேன். கடைசில மறுபடியும் ஏற்ற நேரம் வரும்போது கர்த்தர் அந்த மனுஷனை ராஜாவாய் நிறுத்தினது போல கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார், நான் உனக்கான காரியத்தை நேர்த்தியாய் பார்த்து 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 நான் செய்வேன். நம்புறவங்க அப்படியே கைகளை மேல உயர்த்தி, நீர் எனக்காக யாவையும் செய்து முடிக்கிறவர், நீர் எனக்காக யாவையும் செய்து முடிக்கிறவர், நீர் எனக்காக யாவையும் செய்து முடிக்கிறவர். சொல்லுங்க கைகளை உயர்த்தி, கர்த்தர் எனக்காக யாவையும், கர்த்தர் எனக்காக யாவையும் அவர் செய்து முடிப்பார், அவர் செய்து முடிப்பார். நன்றி ஆண்டவரே, நன்றி 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 ஆண்டவரே, நன்றி 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 ஆண்டவரே, நன்றி. அவருக்கு லேசான காரியம், அவருக்கு எதுவும் லேசான காரியம்.
உலகமெல்லாம் எனக்கு மறக்கட்டும், அவருக்கு லேசான காரியம். அவர் செய்ய வல்லவர், அவர் செய்ய வல்லவர். யோசேப்பினுடைய தகப்பனாராகிய யாக்கோபு தன்னுடைய மகன், நேசித்த மகனுக்கு பார்த்து 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 ஒரு பலவர்ண அங்கிய ஸ்பெஷலா ஆர்டர் பண்ணி அந்த பிள்ளைக்காகவே ஆசைப்பட்டு அந்த பலவர்ண அங்கிய வாங்கி கொடுத்தார். ஆனா சூழ்நிலையின் காரணமாக யோசேப்புக்கு அந்த அங்கிய பத்திரப்படுத்த முடியல, பாதுகாக்க முடியல. அந்த அங்கி அவனிடத்திலிருந்து எடுத்துக்கொள்ளப்பட்டுருச்சு. அவன் நினைக்கவே இல்லை, அவன் இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன் வரும்னு நினைக்கவே இல்லை. திடீர்னு அவனுக்கு கைதிகளுக்கு போடுகிற அந்த ட்ரெஸ்ஸை தான் போட்டாங்க. அடிமைகளுக்கு போடுகிற ட்ரெஸ், அதற்கப்புறம் கைதிகளுக்கு போடுற ட்ரெஸ். ஆனா மறுபடியும் ஆண்டவர் யோசேப்பனுடைய வஸ்திரத்தை மாத்துறாரு. அது தன்னுடைய தகப்பனார் கொடுத்தது அல்ல, தனக்கு இதுவரையிலும் கிடைத்ததை விட ஒரு மகிமையான ஒரு அங்கியை கர்த்தர் திரும்ப ஒரு ட்ரெஸ்ஸை கொடுத்து பார்வோனுக்கு தகப்பனாய் கர்த்தரால் மாற்ற முடியுமானால் கர்த்தராகிய ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார், இல்ல நான் உனக்கு செய்வேன், உங்க அப்பா செய்ததை விட பல மடங்கு நான் செய்வேன். உங்க அப்பா தந்ததை நீ இழந்திருக்கலாம், குடும்பம் தந்ததை இழந்திருக்கலாம், ஆனா ஆண்டவர் உங்களுக்கு ஒன்றை தருவார். அந்த காரியத்தை யாரும் பறித்து கொள்ளவே முடியாது. நல்ல கரங்களை தட்டி நம்புறவங்க முழு பலத்தோடு நல்ல கைகளை தட்டி இந்த வார்த்தையை நம்புறவங்க, மறுபடியும் உங்களுக்கு ஒரு அங்கி கிடைக்கும், மறுபடியும் உங்களுக்கு ஒரு பாதுகாப்பு கிடைக்கும். இந்த ஆராதனை வேளையில கர்த்தரை தருகிறார், உங்க வஸ்திரம் மாற்றப்படும். ஹalleluya. ஒரே ஒரு வார்த்தை கையை உயர்த்தி, கல்வாரில் அன்பினையே கண்டு விரை தோடி வந்தே கழுவும் திருரத்தத்தாலே கரை நீங்க இருதயத்தை சொல்லும், கழுவும் திருரத்தத்தாலே கரை நீங்க இருதயத்தை கல்வாரில் அன்பினையே கண்டு விரை தோடி வந்தே கழுவும் திருரத்தத்தாலே கரை நீங்க இருதயத்தை சொல்லு, கழுவும் திருரத்தத்தால் என்ன கழுவுங்கப்பா இருதயத்தை. ஹா 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 ஹல்லேலூயா. ஹா 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 ஹல்லேலூயா. ஹா 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 நன்றி அம்மா, நன்றி நன்றி அம்மா, நன்றி அம்மா. ஹல்லேலூயா. ஹா 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 ஹல்லேலூயா. ஹா ஹா ஹா. சர்வ சிருஷ்டிக்கும் எஜமானராகிய கர்த்தர் மகிமை பொருந்தியவராய் எங்கள் மத்தியிலே அசைவாடி எங்களுக்கு ஏற்ற வார்த்தைகளால் எங்களை நீர் நிரப்பி, எங்கள் தகப்பன் கொடுத்த நன்மையே அல்ல, என்னுடைய குடும்பத்தினால் வந்த நன்மையே அல்ல, இனி யாரும் உரிந்து கொள்ள முடியாத, இனி யாரும் பறித்து கொள்ள முடியாத, இனி யாரும் பொறாமைப்பட முடியாத அந்த ஒரு உயர்வை யோசேப்பிற்கு நீர் தருவது உண்மையானால்
இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற எங்க ஒவ்வொருத்தருக்கும் கர்த்தர் அந்த காரியத்தை வாய்க்க பண்ணுகிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். நன்றி அப்பா. உங்க பிரசன்னத்தினால உங்க மகிமையினால மூடுவீராக ராஜா. உங்க கிருபை எங்களை முழுவதுமாய் ஆளுகை செய்யட்டும். உங்க பாதத்தில் எங்களை சமர்ப்பிக்கிறோம். இயேசுவின் மூலம் ஜெபம் ஏறெடுக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.